இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் எடிஷன்னே சொல்லாங்க. ஏன்னா ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதி அடைஞ்ச மந்த்ராலயம் பற்றி பார்க்க போகிறோம். மந்த்ராலயத்தில் அருகில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது உலக அதிசயம் பெற்ற கோயில். ஏன்னா இதில் வெந்நீரில் வெங்கடாஜலபதிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அந்த நீர் கீழே வரும்போது சாதாரண நீர் ஆகிடுது. அடுத்து ராகவேந்திர சுவாமி கோயிலில் பூஜை செய்யப்படும் மாதாவையும் தரிசிக்கலாம். இன்னும் பல சன்னதிகள் தரிசிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நம்ம சேனலில் 80 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். நிறைய ஸ்தலங்களை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அலர்ட் பட்டன் அமுக்குங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எத்தனையோ மகான்கள் இந்த பாரத தேசத்தில் தோன்றி மறைந்திருக்கிறார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லணும். அந்த மாதிரி வரிசையில் மிகப்பெரிய மகான் என்றும் வாழ்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி வாழும் மந்த்ராலயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புவனகிரியில் பிறந்த இந்த மகான் பல 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 அற்புதங்களை செய்திருக்கிறார். மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணியிருக்கார். இது துவைத சித்தாந்தை பின்பற்றியவர். சுவாமிகள் புவனகிரியில் பிறந்தாலும் கடைசியில் கர்நாடகாவில், அதாவது கர்நாடகா ஆந்திரா அந்த ரெண்டுக்கும் கலந்த ஒரு இடத்துல மந்த்ராலயம் அப்படிங்கிற இடத்துல ஜீவ சமாதி ஆனார். வேங்கடநாதன் என்பது அவருடைய இயற்பெயர். இவர் முன்னாடி ஜென்மங்களில் பிரகல்லாதனாக இருந்திருக்கார். பிரகல்லாதனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய விஷ்ணு பக்தன். ஸோ ராகவேந்திரர் வேறு யாரும் கிடையாது. அதுக்கு முன் பிறப்பில் பிரகல்லாதனாக இருந்தவர் தான். அதாவது 10 அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் வரத்துக்கே காரணமானவர் ராகவேந்திர சுவாமி தான். மந்த்ராலயம் சர்க்கிள் அப்படிங்கிற இடத்துல 4 ராகவேந்திர சுவாமியோட சிலைகள் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் மடத்தை நோக்கி போனீங்கன்னா இருபுறமும் கிருஷ்ண அவதாரம் மற்றும் பல மீனாட்சி, மதுரை மீனாட்சி மற்றும் பல விஷயங்கள் அப்படியே படம் பிடிச்சி தத்ரூபமாக அங்கே நிறுவியிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் கண்கொள்ளா காட்சி. அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டே நடந்து போனீங்கன்னா மடம் வரும். நம்ம சுவாமி பிருந்தாவனம் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி மாஞ்சாலி அம்மனை ஃபஸ்ட்டு தரிசிக்கணும். நீங்கள் நேராக போனீங்கன்னா ரைட் சைடில் மாஞ்சாலி அம்மன் இருக்குது, சன்னதி இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம மடத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம் உள்ளே வரும்போதே இந்த மாஞ்சாலி அம்மனை நமஸ்கரித்து தான் உள்ளே வந்தார். மடத்துக்குள்ளே போனோம்னா நம்ம அவ்வளோவா திருப்பதி மாதிரிலாம் கூட்டம் இல்லைங்க, ஈஸியாக போகலாம். க்யூவில் நின்னா மேக்ஸிமம் 15-20 நிமிஷத்தில் வந்துடலாம். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வரலாம். மேலே கோபுரம் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். அது கோல்டன், அதாவது தங்க நிறத்தில் ஜொலிக்கும். மேலே ஒரு பட்டொளி பறந்திருக்கும் கொடி. இங்கே பல வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்கள் பண்ணுறாங்க. அதாவது அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க, அடியாக வச்சு நடக்கிறாங்க. இந்த மாதிரி பல நேர்த்தி கடன்கள் இங்கே நடக்குது. சுவாமி உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் சிரமேற்கொண்டு நடத்தி வைக்கிறார் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தாங்க ராகவேந்திர சுவாமி அவர் அப்படியே அமர்ந்து ஜீவ சமாதியான பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் பார்க்கும்போதே நமக்கு உள்ள அதிர்வுகள் ஏற்படும், நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இந்த மடத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணால் சர்வ பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சுவாமி பிருந்தாவனத்தை தரிசித்து சுற்றி வந்தீங்கன்னா அக்ஷதை கொடுப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கலாம். இங்கே எப்பயுமே அன்னதானமும் உண்டு, தினமும் அன்னதானம் உண்டு. நீங்கள் போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் நிறைய உற்சவங்கள் நடக்குங்க. அதாவது கஜ உற்சவம். யானைன்னா இந்த யானை மாதிரி தேர் இருக்கும். அந்த தேர் மேலே பிரகல்லாதனை வைத்து ஊர்வலமாக வருவாங்க. அந்த மாதிரி 3 உற்சவங்கள் நடக்கும். அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பக்தர்கள் பரவசத்தோடு ஆடி பாடி மகிழ்ந்து அந்த தேர் முன்னாடி போகிற காட்சிகள்லாம் கண்கொள்ளா காட்சி. அதை பாருங்கள். மந்த்ராலயம் சுற்றி பல விஷயங்கள் இருக்குங்க. பஞ்சமுகி என்ற ஸ்தலம் இருக்குது. அங்கே ராகவேந்திர சுவாமி போய் ஆஞ்சநேயரை தியானம் பண்ண இடம். அதை தவிர அப்பண்ணா ராகவேந்திர சுவாமியோட சிஷ்யர், அவருடைய வீடு இருக்குது. ராகவேந்திர சுவாமி படுத்த இடங்கள், அந்த வீடு அப்படியே வச்சுருக்காங்க. அதையும் போய் பார்க்கலாம். மந்த்ராலயத்தில் மிகப்பெரிய நதி இருக்குங்க, துங்கபத்ரா நதி. அதை தான் இப்போ நம்ம அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம்.
இங்கே வந்து நீர் நிறைய இருக்கும்போது பரிசலில் கூட கூட்டின்னு போவாங்க. ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் கூட்டின்னு போய் விடுவாங்க. நீங்கள் அங்கே குளிச்சுட்டு திருப்பி அதே பரிசலில் திரும்பி வந்துடலாம். 2 கிலோமீட்டர்கிட்டயே வந்து கோசாலை இருக்குது, அவங்க மெயின்டைன் பண்ணுற கோசாலை. அங்கே போகலாம். அந்த காட்சிகள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு கூட்டின்னு போகிற அந்த கோமாதாக்கு கீழே வந்து நாங்கள் நுழைஞ்சி வெளியில் வந்தோம். அங்கே பார்த்துக்கிற கைடு தான் நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. கோசாலையை தாண்டின அப்புறம் வந்து அபய ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. அது எதிர்த்தாப்புலேயே வந்து ராமர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அயோத்தியில் பண்ணாங்க இல்லையா ராமர் பிரதிஷ்டை, அதே நாளில் வந்து இந்த ராமரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயரும் ராமரும் எதிரெதிர ரொம்ப அற்புதமான இடம். அது ஒரு ஹைவேஸ் தான். அது ஹைவேஸ்க்கு எதிர்க்க இருக்குது இது ரெண்டும். மந்திராலயத்தை சுற்றி அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பல ஆலயங்கள் இருக்குது. ராகவேந்திர சுவாமி பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த இடம் பேர் அத்தி பெலகுலு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆஞ்சநேயர் சுவாமி அதாவது ராகவேந்திர சுவாமி பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ரொம்ப அருமையான சூழ்நிலை இருக்குங்க இந்த இடம். மந்திராலயத்துலேருந்து 80 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா சில இடங்கள் இருக்குது. கல்லூர் மகாலட்சுமி இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி. இது வந்து கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, GABBUR. அந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பெருமாளுக்கு வெந்நீரில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதாவது சிரசு மேல் வெந்நீர் ஊற்றும் போது அது பாதத்துக்கு வரும்போது நார்மல் வாட்டர் ஆகிடுது. அது பெரிய சிலை ஒன்றும் கிடையாது, ஒரு 3 அடி தான் இருக்கும். அந்த சிலையில் போடுற கொதிக்கிற நீர் வந்து கீழே வந்து ஜில்லுன்னு வந்துடுறது. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.